ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் லைவ் வந்து. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் லைவ் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ தட் உங்களை லைவில் பார்த்து இடையில நான் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னுடைய நியூ ஸ்டார்ட் அப் பற்றிலாமும் வீடியோஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து துர்கா மனநல ஆலோசனை மையம் அப்படின்றத தமிழ்நாடு லெவலில் நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு லெவல்லையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வந்து மனநல ஆலோசனை தமிழில் எடுத்துக்கிறத ரொம்பவே விரும்புகிறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்தெந்த நாட்டிலேயோ இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை விரும்பி பார்க்குறதும், அவங்களுடைய மன ஆறுதலுக்காக அங்கே யார்கிட்டையாவது பேச முடியாத தருணத்தில் அவங்களுக்கு மன ஆறுதலாக என்னுடைய வீடியோஸும் என்னுடைய ஆலோசனை சார்ந்த டாபிக்ஸும் உலகம் முழுக்க ரீச் ஆகிறத உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த தமிழ் மொழிக்கும் அண்ட் தமிழர்களுக்கும் நான் ரொம்ப பெருமையாக அந்த விஷயத்த சொல்லணும் அண்ட் நன்றியும் சொல்லணும். இந்த இடத்துல நிறைய பேர் லைனில் வரீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து ரொம்ப நாளாக நான் மனம் திறந்து பேசுனது அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லாருடைய மனதையும் படிப்பேன், எல்லாருடைய மனதுக்கும் ஆறுதல் கொடுப்பேன். ஸோ என்னுடைய ஸ்பீச்சுமே ஆறுதலாக அமைகிறது அப்படின்றது நான் உண்மையிலேயே அந்த விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவளா நான் என்னை உணர்றேன். ஸோ அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் நான் ரொம்ப விரும்புகிறேன், ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். எத்தனையோ மனதுகளுக்கு மனதில் உள்ள பிரச்சனைகளுக்கு நான் ஒரு ஆறுதலாக அமைகிறேன் அப்படின்றதும், என்னுடைய வார்த்தைகள் பல பேருடைய வாழ்க்கையை சரி பண்ணுது அப்படின்றதும் ரியலி ஐ எம் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஜேர்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட ஒரு 10 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து அதையும் படித்து அதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் நான் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஆழ் மனசில் எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம். அந்த ஆத்ம திருப்தின்றது எப்படி எனக்கு ஏற்பட்டதுன்னா, மற்றவங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனதில் இருந்துதான். ஸோ அந்த மன ஆறுதல்ன்றது எல்லாருக்குமே கரெக்டான டைம்ல கரெக்டான பர்சன் மூலமா அது கிடைச்சிருச்சு அப்படின்னா ரியலி யாருமே எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு தருணத்துல கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஸோ சரி பண்ண முடியாத வாழ்க்கை பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த முன்னிட்டு தான் நான் இந்த ஒரு ப்ரொஃபஷனை நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிறப்பா. அது பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய வயதானவர்களை அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லாம அவங்களுடைய அந்த வயதான காலகட்டத்துல எவ்வளவோ பணம் இருக்கும், நல்ல வெல் செட்டில்டா இருப்பாங்க. ஆனா அந்த ஆரோக்கியம்ன்றத வயதான காலத்துல எதிர்கொள்றது தான் ஒரு பெரிய சவாலா இருக்கும் அவங்களுக்கு. அந்த காலகட்டத்துல என்னடா லைஃப்ல சாதிச்சிட்டோம், இவ்வளோ சாதிச்சுமே இந்த நோயை வந்து என்னால சாதிக்க முடியலையே, நோயை ஓவர் கம் பண்ண முடியலையே, இந்த நோயின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து நான் ஓட முடியலையே, இவ்வளோ சம்பாரிச்சு வச்சும் இன்னைக்கு எனக்கு பார்த்துக்கிறதுக்குன்னு என்னுடைய பிள்ளைகள்கிட்டையோ என்னுடைய உறவுக்காரங்களை சார்ந்து நான் இருக்க வேண்டி இருக்கேன் அப்படின்னு அவங்க மனதளவுல வயதானவர்கள் புலம்புறதும், இல்ல வயதானவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்துல இருக்க முடியாம இன்னைக்கு எல்லாருமே அப்ராட்ல செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அப்ராட்ல செட்டில் ஆன பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் டேக் கேர் பண்ணதும் நான் மருத்துவத்துறையில வேலை பார்க்கும் பொழுது நான் பார்த்த அனுபவங்கள். அப்போ என்ன மாதிரியான பேஷண்ட் எல்லாம் படுக்கையிலேயே பல வருடங்களை ஓட்டுன பலதரப்பட்ட வியாதிகளை உடைய பலதரப்பட்ட பெரிய மனிதர்கள், விஐபிஸ். ஸோ பணம் இருந்து என்னடா வாழ்க்கை இது, பணம் இருந்தும்
ஆரோக்கியம் இல்லைனாலும் பார்த்துக்கிறதுக்கு ஆசாமிகள் இல்லாம போனாலும் இந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு வெற்றான வாழ்க்கைன்றத ரொம்ப ரியலா நான் உணர்ந்த தருணம். ஸோ அது மாதிரி காலகட்டத்தில் அவங்கள டேக் கேர் பண்ணும்போது, நாங்கள் நர்ஸ் கொடுக்கும் போதும் சரி, நான் மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணும் போதும் சரி, எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் அதில் கிடைச்ச ஒரு மன ஆறுதலும் மன திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையில் எனக்கு கிடைச்ச மன திருப்தியும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையில கடைசி அந்த படுக்கையில இருக்கிற நிலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி கால வாழ்க்கை, அந்த படுக்கையிலேயே போகக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா. எழுந்து நடமாட முடியாது, ஆனா நிறைய காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா எழுந்து நடமாடவே முடியாது அவங்களால. அதை விட வாழ்க்கையில ஒரு பெரிய தண்டனை, உனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உனக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாரு, ஆனா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கல, படுத்த படுக்கையா இருக்க, உனக்கு பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, இதை விட ஒரு பெரிய தண்டனை வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது. மூமெண்ட் கிடையாது, ஆனா உனக்கு எல்லாமே இருக்கு வாழ்க்கையில, என்ன இருந்து பிரயோஜனம் இல்லாத நிலைமை. ஸோ அப்பதான் அந்த வாழ்க்கையுடைய அருமை தெரியும். ஸோ அப்போ நாங்க ஒரு பர்சன் கொடுக்கும் பொழுது தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அதுவும் ரொம்ப டெடிக்கேட்டடா அவங்க தன்னுடைய குடும்பத்தார் மாதிரி ஒரு ஆள் அமைகிறாங்க, பாத்துக்கிறாங்க அப்படின்ற சென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன ஆறுதல் வேற எதுலையுமே அவங்களுடைய வாழ்க்கையே அப்பதான் அர்த்தமான மாதிரியான ஒரு அவங்களோட கண்ணுல அந்த ஒரு திருப்தியை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மனுஷங்களுடைய சூழ்நிலை எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது தான் தோணுது இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஹோம் நர்சிங் சர்வீசஸ். ஸோ அதையுமே நான் எடுத்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்த ஒரு எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தையுமே செயலாக்கணும் அப்படின்றது தான் இப்போ துர்கா நர்சிங் அண்ட் கேர் கிவர் சர்வீசஸ் அப்படின்றத ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முழுக்க இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் தொடர்ந்து இருக்கும். ஸோ இதை லைக் எந்த ஏஜ் கேட்டகரி தான் இருக்கணும், இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் இதில் ஹோம் நர்சிங் தேவைப்படுமா, இதுக்கு தான் கொடுக்க முடியுமா, ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் தான் கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனி டைப் ஆஃப் சிக்னஸ், வீட்டோட எனி ஆக்சிடென்ட் ஆனதோ, இது ஏதாவது சடன் சர்ஜரியில இருந்து மீண்டு வெளியில வரல, ரொம்ப நாள் படுக்கையில இருக்காங்க, ஆர் பிரெக்னன்சி ஆகி டெலிவரி சிசேரியன் செஷன் நடந்து ஒரு பேபியை டேக் கேர் பண்ண முடியாம இருக்காங்க, ஆர் எனி ஜெண்டர், ஃபீமேலா இருக்கட்டும் மேலா இருக்கட்டும், ஃபீமேல்ஸுக்கு ஃபீமேல் கேர்டேக்கர்ஸ் அனுப்புறோம், மேலுக்கு மேல் கேர்டேக்கர்ஸ் அனுப்புறோம். அண்ட் ஒரு நர்சிங்ன்ற சென்ஸ் என்னன்னா, கேர்டேக்கர்ஸ் உங்களை ஃபுல்லா கேர் பண்ணிப்பாங்க. நர்சஸ்ன்ற லெவல் ரொம்ப சிவியரான கேஸா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டப்பை நீங்க வீட்டுல செட் பண்ணி பேஷண்ட் அண்டர் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் போயிட்டு இருக்கு, இல்ல ட்ரக்கியாஸ்டமி பண்ணிருக்காங்க, இல்ல பெரிய ஊண்டு இருக்கு, ட்ரெஸ்ஸிங் தொடர்ந்து பண்ணணும், தொடர்ந்து நர்சிங் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய டிப்பிக்கல் ஒரு நர்ஸ் மூலமா உங்களுக்கு வீட்டுல ஒரு கேர் வேணும்னா நர்ஸ் கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம். அண்ட் ஸோ உங்களுடைய பேஷண்ட்டை நீங்க பாத்துக்க முடியாதுன்னு விடுறது கிடையாது. எந்த குடும்பத்திலையுமே நமக்கு வீட்டுல ஒருத்தவங்க சிக்கா இருந்தா மனதளவுல நம்மளுமே பாதிக்கப்பட்டுருவோம். பாதிக்கப்படுறதோட என்ன ஆகும் அப்படின்னா, போக போக அவங்கள டேக் கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் பக்கத்திலே உட்காரணும்ன்றது குடும்பத்துல இருக்கிற ஆட்களால கண்டிப்பா அந்த டைமை கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் ஒரு ஆபீஸ் லீவ் போட்டுட்டு அம்மாவோ அப்பாவையோ ஒரு வாரம் நம்ம டேக் கேர் பண்ண முடியும். பட் எனி ரொம்ப சிவியர் கேட்டகரியில இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னா அது ஒரு நர்சிங் கேர் கிடைக்கிற மாதிரி ஒரு நார்மல் பர்சனால கேர் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீடையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. ஸோ தட் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனை நீங்க அலாட் பண்ணும்போது ஒரு கேர்டேக்கரோ இல்லை நர்சிங்கோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை அப்பாவோ அம்மாவோ யாருக்காவது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது நீங்களுமே சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க.
உங்களை சார்ந்த உங்களை பிரியமானவர்களும் என்னன்னா உங்களை கஷ்டப்படுத்தல அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே நீங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கும் போது, அதை பிரிச்சுக்கும் போது, நானே எல்லாம் பண்றேன் அப்படின்னு கரெக்டா அதை கொடுக்கலனாலும் அது கஷ்டத்துல முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கேர்டேக்கரோ ஒரு நர்சஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ரெக்கவரி டைம் இருக்கு இல்லையா, ஒரு பேஷண்ட்டை வீட்டோட வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு நர்சிங் கேரு இல்லை தனியா ஒரு ஆள் போட்டு நீங்க கேர் கொடுக்கும் போது அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் அதுவுமே சீக்கிரமா அவங்க குணமாகறதுக்கு கேர் பண்ணும்போது, ரொம்ப ஸ்பெஷலா நீங்க கேர் பண்ணும்போது அந்த ரெக்கவரி ஸ்டேஜும் ரொம்ப ஷார்ட் டைம்லயே அவங்க நல்லாகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இந்த சர்வீஸை வந்து ரொம்ப நாள் நான் வந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்றது தோணிட்டே இருந்தது. பட் எங்க ஏ ஸ்டார்ட் பண்றது, பி ஸ்டார்ட் பண்றதுன்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களில் யாருக்கு இது தேவைப்பட்டாலும் எங்களுடைய பயோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கான கேர்டேக்கர்ஸ் அண்ட் நர்சிங் சர்வீசஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் எதுனா இதில் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் இந்த லைவ்ல கேட்கலாம். இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட், நான் இன்னும் ஒரு 5 minutes ஐ வில் பி ஹியர். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ சார், கிரேட் சர்வீஸ் சொல்லியிருக்கீங்க. யுவராஜ் சார் குட் ஈவினிங். வைத்தியநாதன் சார் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலக்ஷ்மி சில்க்ஸ் ஹாய். லோகநாதன் ஹாய். ஸோ அதே போல ஏன்னா நான் எப்பவுமே வந்து மனநல ஆலோசனை சார்ந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுவேன். நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் கொடுக்கும்போது கூட என்கிட்ட இருக்கிற மற்ற திறமைகள் பற்றியோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறத பற்றியோ நான் ஷேர் பண்ணது கிடையாது. அண்டு இன்னுமுமே என்னன்னா, நாங்கள் சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு ட்ரைனிங் பர்பஸ், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அதுவுமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான சர்வீஸ் தேவைப்படுது, சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான ட்ரைனிங் தேவைப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் நான் கிளினிக்கல் பர்சன்ஸ்க்கு ட்ரைனிங் தேவைப்படுதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். வஞ்சிக்கொடி ஹாய், நீங்கள் நலமா? நலம். கோயம்புத்தூர். வைஷாலி பிரசாத் வேலாயுதம். மேரி ஜோ ஹாய். ஆண்டி முத்தையா கனடா. எஸ் சார், ஆல்ரெடி வி டாக் பை வாட்ஸ்அப். பிரேம் மை ஃப்ரெண்ட் லுக்கிங் ஃபார் அ கேர்டேக்கர் இன் சென்னை, ஹிஸ் ஃபாதர் இன்லா. ஓகே சார், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. பிரேம் சார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ஐ வில் கிவ் யூ ஆல் த டீடைல்ஸ். ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. மணிகண்டன் ஹாய். ராஜா ஓவியா ஹாய். தேங்க்யூ ஆறுமுகம் சார். ஓகே. அப்துல் ஆசிஸ் ஹாய். விஜயராமன் தேங்க்யூ. விஜயராமன் தேங்க்யூ. Thank you, Adan. Lakshana Mohan, hi. Priya Muthukumar, hi. Manikandan, hi. Okay. So that எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் ஒரு பேசுறதோ இல்லை ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் கொடுக்குற கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப சமுதாயத்துல பிரச்சனைகள் எது மாதிரி இருக்கோ, அதுல எது ரொம்ப சிவியரோ உண்மையானதோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் இங்க வந்துட்டு பேசுறேனே ஒழிஞ்சு ஒரு விஷயத்த ஆராயாம ஜஸ்ட் லைக் தட் வந்து உண்மையிலேயே அதிகமான பிரச்சனைகள் மனிதர்களுக்கு என்ன இருக்கோ அது ரிலேட்டடா தான் கவுன்சிலிங் வராங்க, ஆலோசனை வராங்க. ஸோ ஆலோசனை ரிலேட்டடா நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் இங்க பேசுறேன். நிறைய செக்ஷுவல் டாபிக்ஸ் பேசும்போதும் சரி, அது கோர் ரிலேட்டடா அது அந்த செக்ஷுவல் டாபிக்ஸ் பேசுறோம் அப்படின்ற பட்சத்துல சில பேர் இதையே திரும்ப பேச வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்,
ரைட். ஆனா அந்த செக்ஷுவல் டாபிக்ஸா இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே மூல காரணங்களா எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஃபேமிலியில வரக்கூடிய பிரச்சனைகளும் அங்கேருந்து தான் துவங்குது. ஒரு ஸ்கூல்ல ஒரு 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 டீனேஜ் பொண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பையனா இருக்கட்டும், இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பிரச்சனைன்ற ஒரு ஸ்டார்ட் ஆகுறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த செக்ஷுவல் டாபிக்ஸ்ல தான். ஏன்னா செக்ஷுவல் எஜுகேஷன் அங்க எல்லா இடத்துலயுமே சரியில்லாத காரணத்தினாலதான் அந்தந்த விஷயங்கள் அங்கங்க பாதிப்புகளா அது மாறுது, அது சமுதாயத்தையும் பாதிக்குது. சோ அந்த விஷயத்த ஒழுங்கா தெரிஞ்சா அதை ஒரு எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதை எஜுகேஷனா கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா, அதுல எஜுகேட்டடா கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அதை தவறான நோக்கத்தோடையும் சமுதாயத்தினுடைய பார்வை இவ்வளவு காலங்களாவும் போயிட்டு இருந்திருக்காது. ஸோ எல்லாருக்குமே அதுல செக்ஷுவல் எஜுகேஷன் சரியில்லாததுனாலதான் இன்னைக்கும் நிறைய தவறுகள் நடக்குது. ஃபேமிலியிலையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு ஏற்படுது, நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ எல்லாத்துக்குமே அதுக்கு பேஸ் காரணம் அதுவா இருக்கிறதுனாலதான் அதை கோரிலேட் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பேன். பட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் எங்கேயுமே எதுவும் யார் மனத்தையும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை குறிச்சோ இல்லை ஹர்ட் பண்ணியோ என்னுடைய வீடியோஸ் இருந்ததில்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு டாபிக்குமே நான் ஒரு நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களோட பிரச்சனைகளுக்கான சஜஷன்ஸை கொடுத்து தான் நான் இங்கே ஒரு வீடியோவா அதை 1.5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி ஒரு ரீச் கொடுக்க முடியும், உங்களுக்கு புரிய வைக்க முடியும், எளிமையா சொல்ல முடியும்னு தான் நான் இங்கே சொல்றேன். காமத்தை எப்படி சமாளிப்பது, உங்களுக்கு தெரிந்தவற்றை கூறணும். ஓகே, நாகர் நடராஜன். ஓகே, ஸோ நிறைய இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோலயே பேசியிருக்கேன். ஸோ காமத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்றது நான் ஆல்ரெடியே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆணோ பெண்ணோ இதில் அதிகமாக பேசப்படுவது ஆண்களை. சமாளிக்க தெரியல, பப்ளிக்ல ஏதாவது பண்ணிடுறீங்க, அபியூஸ் பண்ணிடுறீங்க, லேடிஸை தவறாக நடந்துக்கிறீங்க அப்படின்றது ஆண்களை அதிகமாக சொல்றாங்க, சொல்லப்படுது, நடந்துட்டும் இருக்கு. பெண்கள் அதுல பெருசா வெளியில வர்றதில்ல. பெண்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட சில இடங்கள்ல அவங்கள எப்படி அவங்க வச்சுக்கணும்ன்றது தெரியுது, வந்துடுறாங்க. பெருசா பெண்கள் அடிபடுறது இல்லை இதுல. ஆனா நம்ம எல்லாருமே குழந்தையா பிறக்கும் போதே இதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. குழந்தையா பிறக்கும் போது நின்ன இடத்துல யூரின் போவோம், நின்ன இடத்துல மோஷன் போவோம், எதுவும் நமக்கு தெரியாது, எந்த இடத்துல எதை பண்ணணும்னு தெரியாது. ஆனா 13 வயசுக்கு அப்புறம் தான் இந்த காம உணர்வுகள் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நமக்கு மூளை வளர்ச்சி சரியா ஆனதுக்கு அப்புறம் வளர்ந்துகிட்டே வரும் பொழுது ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நம்மளாவே டாய்லெட்டை சாத்திட்டு டாய்லெட்ல போய் தான் யூரின் போகணும், மோஷன் போகணும்ன்றத அம்மாவோ அப்பாவோ ஒரு முறையோ 2 முறையோ சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளே நம்மளுடைய பர்சனல் திங்ஸை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ அதே போலதான் காமமும் ஒரு உடல் சார்ந்த தேவை. எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, 3 வேளைக்கு சாப்பிடுறோமோ, இல்ல பசிக்கும் போது சாப்பிடுறோமோ, எல்லாமே அது போலதான். ஆனா அந்த காமத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு அதை கண்ட்ரோல் இல்லாம எந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும். காமமும் ஒரு கழிவு தான். சோ அந்த கழிவை எந்த இடத்துல கழிக்கணுமோ அந்த மாதிரி இடங்களை கழிக்காம பப்ளிக்கா அதை வெளிப்படுத்திடுறதும் உணர்ச்சி வசப்பட்டுறதும் தான் சிரமத்துக்கு மற்றவங்களையும் உள்ளாக்குறோம், நாமளும் சிரமத்துக்கு உள்ளாகிறோம். ஸோ அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுன்றது நம்ம மூளையில எப்படி மற்ற விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ, ஒரு பப்ளிக்ல சிறுநீர் கழிக்க கூடாது, டாய்லெட் போக கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்றோமோ, அதே போலதான் அந்த விஷயமும் காமத்தை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிற விஷயமும் கூட. சோ காமத்தையுமே இன்னும் சொல்ல போனா பசிக்கு நம்ம சாப்பிடுறோம், சரியா? ஆனா ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது கெடுதல் தான். எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்குன்னு ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு நம்மள ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எதுனா வியாதி வரும், இல்லைன்னா ஓவர் வெயிட்ல போவோம், இல்லைன்னா ஒரு நாள் மரணம் நிச்சயம். ஸோ லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். அதே மாதிரி தான் காமமுமே பசிக்கு கிடைக்கிறது தான் திருமணம்ன்ற ஒரு விஷயம். ஸோ நமக்கு எப்பவுமே பசின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தான் நமக்கு ஒரு துணை வேணும், அந்த லைஃப் பார்ட்னரோட ஒரு செக்ஷுவல் கனெக்ஷன் வேணும்னு தான் அதை உருவாக்குறாங்க பெரியவங்க.
ஸோ தட் அதில் நல்ல புரிதலோட அந்த திருமண வாழ்க்கையை பசிக்காக மட்டுமே ஒரு காமம் இருந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த அளவான டைமில் அதை பயன்படுத்தி அந்த இல்லற வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போனால் அங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம், ருசிக்காக வேற வேற விதமாக தேட ஆரம்பிச்சிடுறோம். ரொம்ப அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்றதை தாண்டி நடைமுறைக்கே ஒத்து வராத விஷயத்த அளவுக்கு காமத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பதான் என்னன்னா மனிதன் மனிதனா இல்லாம மிருகமாகிறான்னு சொல்றோம். ஸோ மனுஷனா இருந்தா அந்த காமத்தை கண்டிப்பாக அடக்க முடியும். ஆனா அவனே மிருகமாகறான் அப்படின்னா மிருகத்துக்கு என்ன உணர்வு இருக்கும், பப்ளிக்ல தான் அது தன்னோட துணையோட செக்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது. ஸோ அதுக்கு 5 அறிவு தான். ஸோ மனுஷன் அப்படி கிடையாது. ஸோ மனுஷன் மிருகமானா விலங்கு மாதிரியே நடந்துக்கிறான், காமத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. மனுஷனா இருக்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா காமமும் உங்களுக்குள்ள கண்ட்ரோலா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். யாரெல்லாம் லைவ் வந்தீங்களோ தேங்க்யூ ஸோ மச். லார்சன் செட்டி வெரி நைஸ் லைன், தேங்க்யூ சார். சகாப் தேங்க்யூ. நூர் ஜலாலுதீன், நாக நடராஜன் தேங்க்யூ. குமார் சுகுணா, ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். லைவை நான் எண்டு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.